என்னோட 20 வருஷம் அனுபவத்தில் இந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. வினோட்க்கு எதுவும் ஆயிருந்துச்சுன்னா போலீஸ் கேஸ் அது இதுன்ட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எப்படி நினச்சுன்னா எங்களுக்குள்ளேயே தெரியல சார். உன்னால் யாரும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. இங்கே என்ன நடக்குதுன்னு கால் பண்ணி அப்டேட் பண்ணுறது கிடையாது. இன்னும் புதுப்பிக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளார வேறு யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா முதல்ல எல்லாம் கிளம்புங்க. ஏதோ சதி நடக்குது. வேலை பேய் வாட் நான்சென்ஸ் பேய் பிசாசு. இவன் அந்த மாளிகையை புதுப்பிக்க கூடாதுன்ட்டு யாரோ பிளான் பண்ணுறாங்க. முதல்ல இவன் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும். சரி பிரவீன் அங்க. சரி வினோத், உடம்பு பார்த்துக்கோ. நான் முதல்ல புறப்படுறேன். ஏமா சாரி அக்கா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்ட போல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம். எனிவே ஐ கான்ட் லெட் எனிதிங் ஹேப்பன் டு யூ கைஸ். செஞ்ச வரைக்கும் போதும். மற்ற நான் யுவன்ட்ட பேசிக்கிறேன். முதல்ல கேளுக்கு வந்து சேருங்க. ஓகே? ஏமா வினோட் எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். தலையில் தான் காயப்பட்டிருக்கு. அங்கிள் இப்போ தான் கிளம்பினாரு. மென்ஷனில் உள்ள வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு கேளுக்கு வர சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். என்ன நடந்துச்சுன்னு எடுத்து சொல்கிறேன். அவர் சமைச்சிருவார். சம்மதிச்சிருவார். ஆனால் பில் தான் அதிகமாக போட போகிறாரு. எனிவே யுவன், ஐ எம் ஸோ சாரி. என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு ஏமா? நான் சந்தேகப்பட்டது உங்களுக்கு தெரியப்படுத்தாமலே என் சொந்த முயற்சியில் போய் பார்த்தீங்களா, இப்போ வினோட் காதிப்பட்டிருக்கு. என்ன சந்தேகம் எனக்கு புரியல. அன்னைக்கு நீங்களும் மணிமேகலை அம்மாவும் ஒரு பேஸ்மெண்ட்டை பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா? அந்த மேன்ஷனில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த ஆர்வ கோளாறுல தேட முயற்சி பண்ணேன். எனிவே அந்த பேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் மென்ஷனில் பேஸ்மெண்ட் இருக்குன்னு எப்படி எவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? உறுதியாக இல்லை, ஆனால் எனக்கு அப்படி தோணுது. அந்த மேன்ஷனில் இருக்கிற கல்யாணி அம்மாவோட ஓவியத்துக்கும் பேஸ்மெண்ட்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி யுவன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? ஆஃப்கோர்ஸ். என்ன? எனக்கு மேன்ஷனை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஹலோ, சொல்லுங்கள் யுவன். ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரி சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே ஓகே யுவன். ஓகே ஓகே பாய். சொல்லுங்கப்பா. நீ நம்ம ஹேமாவை கூட்டிகிட்டு முன்ன நம்ம மாளிகையில் வேலை செஞ்ச அந்த சுப்பையாவை போய் பாரு. சுப்பையாவா? ஆமாம், அவர் அந்த தோட்டக்காரா இருந்தார். அவர் பேரை சொன்னாலே அந்த வீட்டை காட்டிடுவாங்க. அதோட நம்ம ஹேமாவுக்கும் அந்த மாளிகையை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன கூட்டு போறியா? கூடியா? என்ன பாரு, நான் போகிறேன்ப்பா. ஓகே கிளம்பு. வாங்க ஹேமா. நம்ம சந்திக்க போகிற ஒரு பேர் சுப்பையா. சுந்தரம் தாத்தா காலத்துலேருந்து மாளிகையில் வேலை செஞ்சுருக்காரு. வயது இருந்தால் ஒரு 80 இருக்கும். ஓரளவு விஷயங்களை ஞாபகம் வச்சுருக்காரு. நீங்கள் வரது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். வாங்க போ. நரசிம்மன் செட்டியார் அவர் தான் இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர்.
வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல இந்த ஊருக்கு வந்தார். சின்னதா இந்த தோட்டத்தை வாங்கி தொழில ஆரம்பிச்சார். அப்புறம் அவர் மனைவி இறந்து போனாங்க. 10 வயசுல சந்திரன் ஒரு மகன் இருந்தான். அதுக்கப்புறம் ஐயா ஒரு இளமையான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பேரு கல்யாணி அம்மா. ரொம்ப நல்லவங்க. நல்ல ஓவியம்லாம் வரைவாங்க. சந்திரனை தன் சொந்த பிள்ளைய போல கவனிச்சுக்கிட்டாங்க. தொழிலே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த பங்களாவை ஐயாவும் அந்த அம்மாவும் தான் சேர்ந்து கட்டுனாங்க. வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் ஐயாவோட தம்பி சுந்தரம் செட்டியாரும் அவரோட மனைவியும் அவங்க மகன் மோகனோட ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. தொழிலையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல மாரடைப்புல ஐயா காலமாயிட்டார். சுந்தரம் செட்டியாரும் அவர் மனைவியும் வியாபாரத்தினுடைய முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாங்க. அதோடதான் கல்யாணம் கஷ்ட காலம் ஆரம்பிச்சது. பாவம் அந்த அம்மா. சொத்துக்காக அந்த அம்மாவை இந்த 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. எங்கே சுந்தரம் செட்டியாரால சந்தனுக்கு எது ஆபத்து வந்துருமோன்னு தான் சந்திரன் ஐயாவை ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க அனுப்புனாங்க. அவரு அங்கேயே படிப்பை முடிச்சுக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டாரு. திரும்பி வரவே இல்லை. அந்த சந்திரன் ஐயாவுக்கு பிறந்ததுதான் அந்த மணிமேகலை அம்மா. நரசிம்மன் செட்டியாருடைய சொத்தெல்லாம் இந்த மாளிகையில தான் மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு புரளி கிளம்பிச்சு. அந்த சொத்தெல்லாம் எங்கேன்னு கேட்டு சுந்தரம் செட்டியார் அவர் மனைவியும் கல்யாணி அம்மாவை ரொம்ப துன்புறுத்துனாங்க. அந்த அம்மாவுடைய அழுகுரல் இன்னைக்கு காதலுக்கு. திடீர்னு ஒரு நாள் கல்யாணி அம்மா யாரோடையோ ஓடி போயிட்டாங்கன்னு சுந்தரம் செட்டியார் ஒரு புரளியை கிளப்பி விட்டாரு. ஐயோ, நான் நம்பவே இல்லை. ஆனா
அந்த அம்மாவை இந்த மாளிகைகள் தான் எங்கேயோ அடைச்சி வச்சிருக்கிறதா ஊர்க்காரங்க நம்பினாங்க. அவ்வப்போது ஒரு பொண்ணு அழுகிற குரலும் கேட்கும். அது அந்த அம்மாவுடைய குரல் தான் எல்லாரும் நம்பினாங்க. அதோட இந்த மாளிகையில பேய் இருக்கிறதா ஒரு புரளியும் கிளம்பிடுச்சு. சுந்தரம் செட்டியாருக்கும் உடல் நலம் இல்லாம போச்சு. அவங்க மனைவிக்கும் பித்து பிடிச்சு போச்சு. வியாபாரத்திலையும் ரொம்பவும் மந்தமாகியும் போச்சு. அதன் பிறகு அவங்க இருக்கிறதுக்கே விரும்பல. வேற வீட்டை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஊழ்வினையும் ஒரு காரணம் தானே. சுந்தரம் செட்டியார் மகன் மோகன் ஐயாவுக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைங்க. ஒன்று தேவனையா, இன்னொன்று இந்திராமா. இந்திராமாவுக்கு பிறந்தது தான் யுவன். தேவனையாவுக்கு பிறந்தது தான் இந்த பரத். இந்திராணி அம்மாவும் கல்யாணமாகி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. தேவனையா மட்டும் சுந்தரம் செட்டியாரோட இருந்து எல்லா பொறுப்புக்கும் உதவியா இருந்தார். அதன் பிறகு மணிமேகலை அம்மாவை ஆஸ்திரேலியாவிலிருந்து வரவழைச்சு எல்லா பொறுப்புகளையும் சுந்தரம் செட்டியார் அவங்க கிட்ட கொடுத்துட்டார். அதன் பிறகு சுந்தரம் செட்டியாரும் காலமாயிட்டார். அதுல இருந்து இந்த மாளிகை அப்படியேதாம்மா இருக்கு, அப்படியேதான் இருக்கு. நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. பார்த்து போயிட்டு வாங்க. பரத், ஏ பரத், ஆ என்னாச்சு? இன்னும் இல்லை. ஐம் ஸோ சாரி பரத். பழைய மேன்ஷனோட கதை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ விபரீதமாக இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்கள் தாத்தா இவ்வளோ துரோகம் போனவனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி காலத்தில் மாளிகைக்கு போகிறதுக்கே பயப்படுவாராம். சுற்றி பார்ப்பாராம். யாரோ வர மாதிரி இருக்குமா. ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் மனசாச்சு தான் அவர் பண்ணிருக்கு. சொந்த அண்ணனுக்கு எவ்வளோ துரோகம். நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது. இனி நடக்க போகிறதாவது நல்லதாக நடக்கட்டும். அது சரி பரத், அந்த மேன்ஷனில் புதியல் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது உண்மையா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. சின்ன வயசுலேருந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மாளிகையை ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். எதுவுமே கிடைக்கல. சரி பரத், அந்த மேன்ஷனில் உள்ள பேஸ்மெண்ட் பற்றி ஏதாவது தெரியுமா? பேஸ்மெண்ட்டா? அப்படி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. இருக்கு பரத். அது எங்கே இருக்குன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஹலோ. சொல்லுங்க ஏமா. யுவன், ரொம்ப தேங்க்ஸ் யுவன். நான் இப்போ தான் நம்ம மேன்ஷனோட பழைய தோட்டக்காரர் இருக்கார்ல சுபையா, அவரை பார்த்துட்டு வரேன். ஓ, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சதா? ஓ, நிறைய கிடைச்சிது. முக்கியமாக மேன்ஷனில் பேஸ்மெண்ட் இருக்கிறது உறுதியான ஒரு விஷயம். ரியலி? என்னோட அடுத்த வேலையே அந்த பேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். சரி ஏமா, பட் நீங்கள் தனியாக போக வேணாம், நானும் கூட வரேன். இல்லை இல்லை, நான் தனியாக போட்டேன். பரதும் கூட வராரு. ஓ சரி, அப்போ நானும் வரேன். 3 பேரும் சேர்ந்து என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே பாஸ். ஓகே மணி, நீங்கள் நேராக ஹோட்டலுக்கு போங்க. சரிங்க. அங்கிள், நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன். ஜஸ்ட் நான் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி இவன். ஹலோ. யா, யுவன் தான் பேசுகிறேன். நீங்கள்? வெயிட். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறது நான் எப்படி நம்புறது? சரி,
எங்கே வரணும்? ஓகே வரேன். வரேன். என்னப்பா வண்டி எங்கே போட்டிருக்க? ஆஃபீஸ் வெளியே தான். ஏன்? ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம், போய் வண்டி எடு. இல்லை, இன்னைக்கு ஹேமா கூட மாளிகைக்கு போகிறதா சொல்லியிருந்தேன். இது அதை விட முக்கியமான இடத்துக்கு போய் வண்டி எடு. இல்லைப்பா, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இதையாவது சொல்லி சமாளிப்பா, சீக்கிரம் வண்டி எடு. அப்பா ஹலோ ஏமா. ஹலோ யுவன். ஏமா, ஐம் சாரி, நான் மென்ஷனுக்கு உங்கள் கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சரி, பரவாயில்ல. சாரி ஏமா, கடைசி நேரத்தில் காலவாரி வரேன்னு நினைக்கக்கூடாது. ஒரு முக்கியமான கிளைண்ட் வந்திருக்காங்க, அவாய்ட் பண்ண முடியல. சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே, யூ டூ ஒன் திங். நீங்கள் தனியாக போக வேண்டாம். ஓகே, துணைக்கு வேணால் பாரட்டை கூப்பிட்டு போங்க. சரி. ஓகே, பாய். எங்கேப்பா போகிறோம்? நான் சொல்கிற பாதையில் ஓட்டுப்பா. எங்கே போகிறோன்னு சொன்னால் நானே ஓட்டுவேன்ல. வர கேள்வி எது கேட்காம நான் சொல்கிற பாதையிலே ஓட்டுப்பா. பாப்பா சௌக்கியமா? இந்த மாதிரிலாம் முரண்டு பிடிச்சா வேலைக்கு ஆகாதுமா. நான் சொன்னபடி கேட்ட உனக்கு இங்கிருந்து விடுதலை இல்ல. இங்கிருந்து நீ உயிரோடவே போக முடியாது. புரியுதா? புரியுதா? அதான் சமத்து சமத்து. உனக்கு நினைக்க தோணுமே, யார் இவன், எதுக்காக நம்மளை கட்டி போட்டிருக்கான் அப்படின்னு நினைக்க தோணுமே. தோணுதா? தோணுதா? தோணணும் தோணணும் தோணணும். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன தகவல் தேவைப்படுது. அதை சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. சொல்லலைன்னா உனக்கு நல்லதே இல்லை. விளங்குதா? விளங்குதானே? உங்ககிட்ட தான் பேசுறேன். நானும் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாளிகை பத்தி ரகசியங்களை ரொம்ப நீ அலசுற. அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான், நல்லதுதான். இப்ப சொல்லு, மாளிகையில பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? மாளிகையில பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? ஏய், உனக்கு காது விலகி எனக்கு தெரியும்டி. எனக்கு தெரியும். சொல்லு சொல்லு. ஐயோ, அவர் மடையன் வாய கட்டிக்கிட்டு கேள்வி கட்டிக்கிட்டல. இப்ப சொல்லு சொல்லுடி. என்ன கட்டி போட்டு ரொம்ப நல்லா பாப்பான்னு நினைச்ச, இல்ல போல இருக்க. வில்லங்கிட்ட கேள்வி கேட்டா வில்லங்கன்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலையா? ஏய், கேள்வியை நான் மட்டும் தான் கேட்பேன், நீ பதில சொன்னா போதும். புரியுதா? புரிஞ்சுதா? புரியுது. சொல்லு, பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? என்ன பேஸ்மெண்ட்? பொம்பளைங்களை அடிக்காத வில்லனா இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்க. இப்ப தெரிஞ்சிருக்குமே, நல்லா யோசிச்சு சொல்லு. பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? எனக்கு தெரியாது.
சொல்ற வரைக்கும் நான் அரைஞ்சுக்கிட்டே இருப்பேன். உன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி பேய் அறைய வாங்கினதே இல்லைன்னு நினைக்கிறேன். நீ வாழ்க்கையில வாங்கிருக்கே மாட்டேன். வாங்கிருக்கே மாட்டேன். புரியுதா? எப்படி வசதி? நான் ஃப்ரீயாவே தரேன். சொல்லு. நான் சொல்லிடுறேன்